Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய கிழக்கை பொறுத்தவரை லெபனானில் ஹிஸ்புல்லா, காசா மற்றும் மேற்கு கரையில் ஹமாஸ், ஏமனில் ஹவுதிகள் என தனது நிழல் பயங்கரவாத குழுக்களை நீண்ட காலமாகவே ஈரான் ஆதரித்து வளர்த்து வந்திருக்கிறது. இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் வெறுப்பையே வளர்த்து வந்திருக்கும் இந்த நிழல் பயங்கரவாத குழுக்கள் எப்போதும் ஈரானுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றன. ஈரான் போரில் முதன்முறையாக ஏமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரேல் மீது கடந்த வாரம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். செங்கடல் துறைமுக நகரமான ஹோடைடா உட்பட ஏமனின் மேற்கு கடற்கரையில் சில பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்து வைத்துள்ள ஹவுதிகள் செங்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் பாப் அல் மண்டாப் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர். இதுவரை எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக களத்தில் ஹவுதிகள் தாக்குதல்களை தொடங்கியிருப்பதால் சர்வதேச நாடுகள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகின் கடல் வழி கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 12%, அதாவது ஒரு நாளைக்கு 9.3 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் பாப் அல் மண்டாப் ஜலசந்தி வழியாகவே நடந்தது. செங்கடலில் கப்பல்கள் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக அதே ஆண்டு டிசம்பரில் அல்மண்டாப் ஜலசந்தியை கடக்கும் சரக்குகளின் அளவு 50%க்கும் மேலாக குறைந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கை இன்னும் குறைந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் ஒரு நாளைக்கு 4.1 மில்லியன் பேரல்கள் மட்டுமே இந்த ஜலசந்தி வழியாக சென்ற நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தின் 28 நாட்களில் மட்டும் இந்த அளவு 21% அதிகரித்திருக்கிறது. இதுவே ஹவுதிகளை போரில் ஈடுபட வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாப் அல் மண்டாப் ஜலசந்தியை விட்டால் கப்பல்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றிச் செல்ல வேண்டியிருக்கும். இதனால் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $2 அமெரிக்க வரை அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 50% பாப் அல் மண்டாப் வழியாக இல்லாமல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே இந்தியாவுக்கு வருகின்றன. ஆனாலும் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் கொள்முதல் விலை அதிகரித்துள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையேயான இயந்திரங்கள், உணவு, விவசாய பொருட்கள் என மொத்த சரக்குகளை உள்ளடக்கிய உலகளாவிய கொள்கலன் போக்குவரத்தில் 20% பாப் அல் மண்டாப் வழியாகவே நடக்கின்றது. எனவே இந்த ஜலசந்திக்கு மாற்றாக ஆப்பிரிக்காவை சுற்றி சரக்குகளை திருப்பி விடுவது உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்தும். அதனால் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதுவரை தாக்குப்பிடித்துள்ள இந்தியா எண்ணெய் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக அதிக மானியம் பெறும் பெட்ரோலிய பொருட்களின் மீதான மத்திய கலால் வரிகளை குறைத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை அடைத்திருக்கும் ஈரான் தற்போது ஹவுதிகள் மூலம் பாப் அல் மண்டாப் ஜலசந்தியையும் மூட வைத்தால் உலகளாவிய எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது.